கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஃப்ரெண்ட்ஷிப் டே வந்தது எல்லாருக்கும் தெரியும். நிறைய பேர் செலிப்ரேட்டும் பண்ணியிருப்போம். அப்போது திடீர்னு சம்மந்தமே இல்லாமல் பல வருஷங்களுக்கு முன்னாடி நான் வாங்கின ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ரிலேட்டட் கோட்ஸ் உள்ள கவிதை புக்கு எனக்கு ஞாபகம் வந்தது. அந்த புக்கு நான் வாங்கினதுக்கு பின்னாடி ஒரு சுவாரஸ்யமான கதை ஒன்று அதுவும் எனக்கு ஞாபகம் வந்தது. ஸோ இந்த புக்கு நட்பு காலம் அப்படின்னு அறிவுமதி அவர்கள் எழுதின புக்கு. இந்த புக்கு ஆக்சுவலாக ஒரு புக் ஃபேரில் நான் 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறப்போ எனக்கு இன்னும் நல்லா ஞாபகம் இருக்குது. ஒரு புக் ஃபேரில் திடீர்னு நிறைய புக்கை அப்படியே புரட்டி பார்த்துட்டு இருப்போம் இல்லையா, அது மாதிரி ரேண்டமாக புரட்டி பார்த்து சில வரிகளை மட்டுமே பிடிச்சி அவ்வளவு ரிலேட்டபிளா இருந்தது அப்படின்னு சொல்லி வாங்கினது. இது ஆக்சுவலா இது என்னுடைய ஃப்ரெண்ட் ஒருத்தனுக்கு கிஃப்ட் பண்ணணும் அப்படின்றதுக்கு தான் வாங்கினேன். பட் வழக்கம் போல வாங்கிட்டு இந்த புக்ல வரிகள் எல்லாமே அவ்வளவு சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நானே வச்சுக்கிட்டேன். இன்ன வரைக்கும் அவனுக்கு இந்த மாதிரி ஒரு கிஃப்ட் வாங்கினேன் கொடுக்கணும்னு நினைச்சேன் அப்படின்றது அவனுக்கும் தெரியாது. ஸோ இந்த புக்கு நான் சொன்ன மாதிரி ஒரு சுவாரஸ்யமான கதை என்ன அப்படின்னா, 8th ஸ்டாண்டர்ட்ல கோஎட்ல எனக்கு அப்பதான் ஒரு பையன், ஒரு பாய் ஹூ இஸ் அ ஃப்ரெண்ட் அப்படின்னு ஆனது சரவணன் அப்படின்னு சொல்லி ஒரு பையன். 8th ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிறப்போ ஒரு 13-14 வயசு, ஒரு டீனேஜ் அப்படின்னு இருக்கிறப்போ ஒரு பையனா இருக்கட்டும் இல்ல ஒரு பொண்ணா இருக்கட்டும் ஒரு ஆப்போசிட் ஜெண்டர் கிட்ட பேசுறப்போ ஒரு மனசுல ஒரு குறுகுறுப்பு, அப்புறம் நம்ம எப்படி கரெக்டா இருக்கமா, எப்படி இருக்கோம், எப்படி பேசுறோம் அப்படின்றது மாதிரி. அதே மாதிரி ஸ்கூல்லயுமே சரி இல்ல அப்பா அம்மாவுமே சரி பசங்க கிட்ட பேசாத, பொண்ணுங்க கிட்ட பேசாத, படிப்புல கவனம் செலுத்த, அந்த மாதிரி எல்லாம் தான் அட்வைஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு நிலைமையில கூட எனக்கு இவங்க கிட்ட பேசுறப்போ ஒரு பையன் கிட்ட பேசுறோம் இல்ல ஒரு வேற ஒரு மனுஷன் கிட்ட பேசுறோம் அப்படின்ற மாதிரி என்னை எப்பவுமே நான் ஃபீல் பண்ணதே கிடையாது. இன்ன வரைக்குமே அவங்ககிட்ட நான் பேசுறப்போ ஒரு ஆப்போசிட் ஜெண்டர் கிட்ட பேசுறோம் அப்படின்ற ஒரு உணர்வே இல்லாம ஐ வில் பி மீ அப்படிங்கிற மாதிரி என்ன வேணா பேசலாம், நோ பவுண்டரிஸ் அப்படின்ற மாதிரி ஒரு பர்சன் தான் அவங்க. ஸோ என்னதான் இப்போ கல்யாணம் குழந்தைங்க நான் ஆயிடுச்சு, வி ஆர் நாட் டாக்கிங் ஆன் அ டே டு டே பேசிஸ் அப்படின்னாலும் எப்பவாவது அவங்க கிட்ட இருந்து கால் வரப்பவே நம்ம ஃப்ரெண்டுப்பா நம்ம கால் பண்றாப்பா பேசுறதுக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி ஜாலியா ஃபன்னா பேசிக்கிட்டு என்னடா அதை பண்ணியா இதை பண்ணியா அப்படின்ற மாதிரி பேசிட்டு டைம் பாஸ் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி இருக்கிறப்போ இந்த புக்கு நான் அப்போ 8th ஸ்டாண்டர்ட்ல புக் ஃபேருக்கு போயிருந்தப்போ இதுல சில வரிகள் ரொம்ப ரிலேட்டபிளா இருந்தது. இது அறிவுமதி அவருடைய ஃப்ரெண்ட் பொண்ணுக்கு எழுதுற மாதிரி இருக்கும். இதுல சில வரிகள் அவ்வளவு நல்லா இருக்கும். நீ வயசுக்கு வந்தபோது தடுமாறிய என் முதல் கூச்சத்திற்கு குட்டு வைத்து நம் நட்பை காப்பாற்றியவள் நீ. அடுத்தது, கண்களை வாங்கிக் கொள்ள மறுக்கிறவள் காதலி ஆகிறாள், கண்களை வாங்கிக் கொண்டு உன்னை போல் கண்கள் தருகிறவள் தான் தோழியாகிறாள். இது இதை படிச்சோடனே உங்களுக்கு ஆட்டோகிராஃப்ல கிழக்கே பார்த்தேன் விடியலா இருந்தா அன்பு தோழி அந்த பாட்டு ஞாபகம் வரும் உங்களுக்கு. அதுலயும் பாத்தீங்கன்னா வரிசையா எல்லாரையும் லவ் பண்ணிட்டு வந்திருப்பாரு. பட் அந்த சேரனுக்கும் ஸ்னேகாக்கும் இருக்கிற அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை அவ்வளவு அழகா அந்த படத்துல காமிச்சிருப்பாங்க. அடுத்த வரி பாத்தீங்கன்னா, போகிற இடத்தில் என்னை விட அழகாய் அறிவாய் ஒருவன் இருந்து விடுவானோ என்கிற பயம் நல்ல வேலை நட்பிற்கு இல்லை. இது எப்படி ஒரு கிரஷை பத்தி பேசுவோம் ஃப்ரெண்டு கிட்ட, ஒரு லவ்வரை பத்தி பேசுவோம், ஒரு பிரச்சனை நடக்குது வீட்டில் அப்படின்னா அதை பத்தி பேசுவோம். இது நார்மலா ஒரு கேர்ள் ஒரு பாய் ஃப்ரெண்ட்ஷிப்ல இது இயல்பா நடக்கிற ஒரு விஷயம் தான். பட் இதுல பேசியிருக்க மாதிரி ஒரு பையனுக்கும் ஒரு பொண்ணுக்கும் அந்த வகையான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கிறது இட்ஸ் சம்திங் அவுட் ஆஃப் த வேர்ல்டு அப்படின்னு தான் எனக்கு தோணுது. அடுத்தது பாத்தீங்கன்னா, கடற்கரையின் முகம் தெரியாத இரவில் பேசிக் கொண்டிருந்த நம்மை நண்பர்களாகவே உணரும் பாக்கியம் எத்தனை கண்களுக்கு வாய்த்திருக்கும் இல்லையா? ஆப்வியஸ்லி ஒரு பொண்ணும் ஒரு பையனும் நின்று பேசிக்கிறாங்க அப்படின்றப்போ எல்லாருக்குமே டக்குன்னு நம்மளே ஒரு 3வது மனுஷங்களா பார்த்தா கூட நம்ம ஒரு கிரஷ் இருக்கோ இல்ல ஒரு லவ் இருக்கோ அந்த மாதிரி தான் நினைப்போம். பட் நிஜமாவே அங்க ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும் தான் இருக்கு அப்படின்றத எத்தனை பேரால புரிஞ்சுக்க முடியும் அப்படின்ற மாதிரி. நம்மை பற்றிய ஆசிரியர்களின் ஐயங்களுக்கு துணையாய் நூல்களை படப்படக்க சொல்லிவிட்டு இயல்பாய் பேசிக் கொண்டிருந்தோம் நாம். ஸோ இதுவுமே அப்படிதான். ஒரு மாதிரி நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு என்ன இவங்க இப்படி இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். பட் நமக்கு அது நம்மளை அஃபெக்டே பண்ணலையே, நம்ம ஜாலியாக தானே இருக்கோம், ஃப்ரெண்ட்ஸாக தானே பேசிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல். இதெல்லாம் ரொம்ப எனக்கு இப்போ படிக்கிறப்ப எனக்கு ஆச்சரியமா இருக்கு. இந்த விஷயத்தை எல்லாம் 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறப்பயே புரிஞ்சுக்கிட்டு ரிலேட் பண்ணிக்கிட்டு இந்த புக்கை ப்ரெசென்ட் பண்ணலாம்லாம் வாங்கியிருக்கேன் அப்படின்னு என்ன நினைக்கிறப்பே எனக்கு பெருமையா இருக்கு. பேருந்து நிறுத்தத்திற்கு சற்று தள்ளி நின்று பேசுகிறவர்கள் காதலர்கள், நிறுத்தத்திலேயே நின்று பேசுகிறவர்கள் நண்பர்கள். ஸோ இதுவுமே ரிலேட்டபிளா இருந்தது. ஏன்னா என்னோட வீட்டுக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வருவாங்க. ஸோ வர்றப்போ ஏதாவது தப்பு பண்றோம், அதாவது வழியில மடியில கணவர் இருந்தாலும் வழியில பயம் இருக்கும்ன்ற மாதிரி ஏதோ யாருக்கும் தெரியாத மாதிரி ஏதோ பண்றோன்றப்ப தான் நமக்கு அப்படி தெரியும். இல்லைன்னா ஜஸ்ட் அனதர் ஃப்ரெண்ட், ஒருத்தவங்க வராங்க பேசுறாங்க போறாங்க அப்படின்ற மாதிரி தான் அந்த ஃபீல் இருக்கும் இல்லையா? ஸோ அதுவும் அப்படிதான் இருந்தது. அம்மா அப்பாவிடம் அறிமுகப்படுத்த முதலாக என்னை நீ உனது வீட்டிற்கு அழைத்து சென்றிருந்த போது வழக்கமான அம்மாக்களின் சந்தேகத்தை ஒத்த பரிமாறலுக்கு நடுவே எப்போதும் இவன் உன் மருமகனாக முடியாது, ஏனெனில் இவன் என் நிச்சயிக்கப்பட்ட நண்பன், இப்போதும் கேட்கிறது உன் குரல் எனக்குள். இதுவும் அகைன் வெரி ரிலேட்டபிளான கோட்டா இருந்தது. நான் சொல்லிட்டு இருந்த மாதிரி இப்போ கூட கால் பண்ணானா எனக்கு ஹலோ அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் அவன் கேட்கிற முதல் வார்த்தை அம்மா அப்பா எப்படி இருக்காங்க. ஒரு பையன் எங்க அம்மா அப்பாக்கு இருந்திருந்தா எப்படி இருந்திருக்கும் அப்படிங்கிற ஒரு ஃபீல் தான் அவன் எப்பவுமே கொடுத்துருக்கான். அண்ட்
இதெல்லாம் வந்து நான் அவங்ககிட்ட எப்பவுமே ஓப்பனா பேசுனது கிடையாது. ஏன்னா எந்த ஃப்ரெண்டு கிட்ட போய் யூ மீன் அ லாட் டு மீ அப்படின்னு பேசிட்டு இருக்க போறோம் எல்லாரும். ஸோ அது மாதிரி இதுவுமே வந்து ரொம்ப ரிலேட்டபிளான கோட். ஆக்சுவலி இந்த பர்டிகுலர் கோட்டை வந்து நான் பார்த்துட்டு தான் வந்து இந்த புக்கையே வாங்கி அவனுக்கு ப்ரெசென்ட் பண்ணணும்னு நினைச்சேன். புக்கில் வந்து சொல்லணும் அப்படின்னு சொன்னா எல்லா கோட்டையும் வந்து சொல்லிடலாம். அவ்வளவு இப்போ வந்து இவ்வளோ வருஷம் கழிச்சு படிக்கிறப்போ எனக்கு வந்து இன்னுமே வந்து நிறைய விஷயங்கள் வந்து தெரியுது, புரியுது, பிடிச்சி போகுது. நான் சொன்ன மாதிரி இந்த புக்கை அந்த வயசுலேயே வாங்கணும் அப்படின்னு நினைச்சிருக்கேனே அப்படின்னு என்ன நினைச்சா எனக்கே வந்து பெருமையா இருக்கு. இந்த புக்கு நீங்க படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச கோட் எதுன்னு சொல்லுங்க. அண்ட் ஆல்சோ கிஃப்ட் கொடுக்கணும்னு வாங்கி அந்த புக்கை நானே வச்சுக்கிட்டேன். ஸோ சரவணா, உனக்கு வந்து இந்த கோட்ஸ் எல்லாம் நான் டெடிகேட் பண்றேன். ஓகே, பாய்.